Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் கூட அன்போடு கூட வரவேற்கிறேன். புதிய நாளை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். காலை தோறும் அவருடைய கிருபைகள் நம்மளை சூழ்ந்து கொள்ளுகிறது. அவருடைய கிருபையாலே நாம் நிலை நிற்கிறோம். அவர் நம்மை நடத்துகிற விதங்கள் ஆராய்ந்து முடியாததாக இருக்கிறது. அவர் நம்மை வழி நடத்துகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். அவர் நமக்கு சரியானவைகளை போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே அவர் நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். நம் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது அவர் நம்மை தாங்குகிறார். விழுந்த பொழுது அவர் நம்மை தூக்கி எடுக்கிறார். அவர் தோளின் மேலே நம்மை சுமந்து கொள்ளுகிறார். அவரையே நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவரையே நாம் தெய்வமாய் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். பாக்கியம் உள்ள ஜனமாய் இருக்கிறோம். ஆம், அவர் சர்வ வல்லவராகவும் சர்வ வல்லமை உள்ள தேவனாகவும் இருக்கிறார். அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை. அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அவரை நாம் தொழுது கொண்டு பணிந்து கொண்டு அவரை ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த காலை வேளையிலும் கூட அவரை நாம் கிட்டி சேருவோம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே சர்வ வல்லவரா இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய நம்பி நாங்கள் உம்மை விசுவாசித்து ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிறோம். எல்லா விதங்களிலும் ஆண்டவரே உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் உம்மோடு உறவாடுவதற்கு கிருபை கொடுக்கிறீங்களே, நன்றி செலுத்துகிறோம். ஒன்றுமில்லாத எங்களை தேடி வந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரே உம்மோடு கூட இணைத்து வைத்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். அல்பாவும் உமேகாவும் நீரே, ஆதியும் அந்தமும் நீரே, முந்தினவரும் பிந்தினவரும் நீரே, 10,000களில் சிறந்தவர் நீரே. உமக்கு நிகரானவர் யாரும் இல்லப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. நாங்கள் உம்மை கனப்படுத்துகிறோம். உண்மையே நாங்கள் ஆண்டவரே பிரஸ்தாவப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இன்றைய நாளிலும் ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினாலே மூடி மறைப்பீராக. இன்னும் ஒரு விஷயம், ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆண்டவரே, மனதளவில் இருக்கிற எந்த பாரங்களா இருந்தாலும் அவைகள் எல்லாம் வெளியேறட்டும். ஆண்டவரே, நீர் தாமே அவர்களுடைய மனதில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதிலாய் மாறி பலனாய் இருப்பீராக. கர்த்தர் ஆளுகை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஒவ்வொரு வீடுகள் தோறும் கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும், பெருகட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இன்றைய தினத்துல பாகம் 4 நம்ம தியானிக்க போகிறோம். Glory of God revealed in natural elements. இயற்கையின் 4 விதங்களில் வெளிப்படும் தேவ மகிமை. இந்த தலைப்புல தான் இன்றைய தினத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கான வசனமாக எசேக்கியேல் 1 அதிகாரம் 4 வசனத்தை தியானிக்க போறோம். 3 வசனங்கள் இதுக்கு முன்பதாகவே தியானிச்சிட்டோம். இன்னைக்கு 4வது வசனம். இதோ வடக்கே இருந்து புயல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அது நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எசேக்கியேல் என்பவர் யார், அவர் என்ன நிலைமையில இருக்கிறார், இதெல்லாம் நம்ம விளங்கி கொண்டோம். ஆசாரியனாய் வேலை செய்ய இருந்த நபர் ஆசாரியனாக ஆக முடியாதபடிக்கு இப்பொழுது அடிமையாக்கப்பட்டிருக்கிறார். அவர் எருசலேமிலிருந்து இப்ப பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். அடிமையாக இங்க வந்து இப்போ சிக்கலிலே சிக்கி கொண்டிருக்கிறார். கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். கேபார் நதி அண்டையிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிற சூழ்நிலை போல வேதனையில் நிறைந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது வானங்கள் திறக்கப்பட்டன என்பதையும்
தேவ தரிசனங்களை கண்டேன் என்பதையும் நம்ம இதுக்கு முன்பதாகவே வாசிச்சோம். அந்த தேவ தரிசனங்களை கண்டேன்ங்கிறதுடைய தொடர்ச்சியில வர்றதான் இப்போ இந்த 4ஆம் வசனம். அதுல இதோ வடக்கே இருந்து அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் ஆரம்பித்து புயல் காற்று, மேகம், அக்கினி, பிரகாசம் மற்றும் ஒரு சில நிறங்கள், இதெல்லாம் அவருக்கு கண்களுக்கு காட்சியாக தெரிகிறது. இதுல முதல் எடுத்த உடனே இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்கிறோம்னா, இதோ அப்படின்னு தானே ஆரம்பிக்குது இந்த வசனம். இதோ திடீரென்று தலையிடும் தேவன். இதோ என்பதற்கான எபிரேய சொல் ஹினே. இது சாதாரணமான வார்த்தை அல்ல. வேதாகமத்தில் இது இங்கெல்லாம் கவனிங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றதா இருந்தாலும், இல்ல ஆச்சரியமான ஒன்று நடக்குது பாருங்க இங்க அப்படின்னு சொல்றதுக்கு பிஹோல்டு அப்படிங்கிற இங்கிலீஷ்லயும் இதோ அப்படின்னு சொல்ற போது அந்த ஆச்சரியத்தை குறிக்கிறதாகும். தேவன் திடீரென்று செயல்படுறாரு பாருங்க, நீங்க நினைக்காத டைம்ல அப்படிங்கறத காட்டுறதுக்காகவும், வேற எங்கேயாவது உன் பார்வையை வைத்திருந்தீங்கன்னா இப்போது உன் பார்வையை இந்த பக்கமா திருப்பு, இந்த மாதிரி அடையாளங்களோட வர்ற வார்த்தை தான் இந்த ஹினே, இதோ அப்படிங்கிற வார்த்தை. இதெல்லாம் இந்த பொருள்லாம் தான் இது வெளிப்படுத்துகிறது. எசேக்கியலின் வாழ்க்கை சிறையிருப்பில் வழக்கமானதாக மாறி இருக்கலாம். ஏன்னா இப்ப இங்க ஒரு 5 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு, இப்போ அடிமையாக இருக்கிறாங்க. இப்ப இந்த வாழ்க்கைக்கு அவர் அப்படியே பழகி போன மாதிரியும், அந்த வழக்கத்துக்கு இப்படி காலையில எந்திரிச்சா இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு ஒரு அடிமைத்தன வாழ்க்கையில எப்படி இருப்போமோ அப்படி மாறி இருந்திருக்கலாம். ஆனால் திடீரென்று தேவன் தமது மகிமையை வெளிப்படுத்தினார். இதோ என்கிற வார்த்தை இன்னைக்கு முதல் எடுத்தோடனே நம்மை தேடி வருது. என்ன எண்ணத்தை நமக்கும் கொடுக்கிறதா இருக்குதுன்னா, வெளிப்பாடு என்னன்னா, உன் வாழ்க்கை நீண்ட காலமாக மாறாமல் இருப்பது போல தோன்றினாலும் தேவனுடைய இதோ அப்படிங்கிறது ஒரே நாள்ல அனைத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை முடியதா இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க அப்படியே சூழ்நிலையில அப்படியே பழகி அப்படியே இருந்துகிட்டு இருக்கோம், என்ன வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரிலாம் நீங்க யோசிச்சுட்டு இருந்தா திடீரென்று தேவனுடைய இதோங்கிற சம்பவம் நடக்கும். ஆதியாகமம் 22:13 ஆபிரகாம் இடத்துல ஈசாக்கு தேவன் பலி செலுத்த சொல்லிடுறாரு. ஆபிரகாம் வீட்டில இருந்து கிளம்பி பிரயாணமாய் வருகிறார். எந்தவித மாற்றமும் இல்லை. வேலைக்காரங்களோட இடத்துல நிறுத்திட்டு மலையில, மோரியா மலையில போய் தேவன் காண்பிக்கிற இடத்துக்கு எல்லாம் போயிட்டு இருக்கிறாரு. எந்தவித மாற்றமும் இல்லை. போய் ஈசாக்க பலி செலுத்துறதுக்கு கட்டி பலிபீடத்து மேல வச்சு கத்தியெல்லாம் ஓங்கிட்டாரு. எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இதோ பின்னாடியே ஒரு இதுல மறைஞ்சிருக்கிற இல்ல சிக்கி இருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான் அப்படின்னு ஆதியாகமம் 22:13 நம்ம வாசிக்க முடியும். லூக்கா 2:10 தூதனானவர் ஜனங்கள் எல்லாத்தையும் பார்த்து சொல்ற விஷயம் என்ன, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது எல்லாத்துலயும் அந்த இதோ வார்த்தையை கவனிங்க. அது வேதாகமத்துல படிக்கும் போது இந்த காட்டப்படுகிற விஷயம் என்னன்னா, ஒரு ஆச்சரியமான காரியமும் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறாருங்கிறதும். ஏன்னா இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு ஏசாயா வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்போ தேவனுடைய இதோ என்பது மனிதனுடைய முடிவு என்ற தோன்றும் இடத்தில் தேவனுடைய புதிய ஆரம்பமாக இருக்கிறது. அல்லேலூயா. இதை தியானிக்கிற இந்த காலை வேளையில கூட இப்படியே இருந்துட வேண்டியதான், என்ன பண்றது வாழ்க்கையில, இதுக்கு மேல என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க விசுவாசிக்கலாம். தேவனுடைய இதோ மூமெண்ட்டுக்காக தேவன் இதோ என்று சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு புதிய எதிர்பார்ப்பு, புதிய துவக்கம், ஒரு ஆச்சரியம் உங்க வாழ்க்கையில நடக்க இருக்கிறது. அதை தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார். உங்கள் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, உங்களுடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. அவர் உங்க வாழ்க்கையிலே அவைகளை செய்து காட்டுகிறவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே ஆச்சரியப்பட்டு போகும்படி அந்த காரியம் இருக்கிறதா இருக்கிறது. சரி, இப்ப இதோன்னு சொல்லிட்டு அவர் அந்த இயற்கையான அந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஒவ்வொன்னா சொன்னார், பார்த்தாரு. பார்த்தீங்களா? அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே புயல் காற்று இல்ல பெருங்காற்று. இதுல இந்த புயலின் நடுவே வெளிப்படும் தேவன் என்பதை இதில் நாம் விளங்கிக் கொள்றோம்.
இந்த புயற்காற்று இல்லைன்னா பெருங்காற்று போன்றவையெல்லாம் தேவன் இல்லாததற்கான அடையாளம் அல்ல. நாம் பொதுவாகவே அமைதி இருந்துச்சுன்னா தேவன் இருக்கிறார் என்றும், புயல் இருந்தால் ஐயோ புயலா இருக்குது இங்க தேவன் இல்லை என்றும் நினைக்கிறோம். ஆனால் வேதாகமத்தில் தேவன் பலமுறை புயற்காற்று அதாவது பெருங்காற்றில் வெளிப்பட்டிருக்கிறார். யோபு 38:1 வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக தம்மை வெளிப்படுத்தும் பொழுது ஒரு பெருங்காற்றின் சூழ்நிலையில தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். யோபின் கேள்விகளுக்கு தேவன் அமைதியான அறையிலிருந்து பதில் அளிக்கவில்லை, புயலின் நடுவில் இருந்து பேசினார் அப்படின்னு தான் காட்டப்படுது. நீங்க யோசிச்சு பார்க்கலாம், அவர் அமைதியா இறங்கி வந்து பேசியிருந்திருக்கலாமே அப்படின்னு. இல்ல, ஒரு சில நேரங்கள்ல மனிதர்களுக்கு தேவன் அவர் யார் என்று தன்னை காண்பிக்க ஒரு மிக 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 கடுமையான சூழ்நிலையில் மத்தியில தான் தேவன் தம்மை வெளிப்படுத்துறவரா இருக்கிறார். ஏன்னா ஒரு சில ஜனங்க அவரை சாதாரணமா நினைக்கிறாங்க. அவர் அசாதாரணமானவரும் அசாத்தியமானவைகளை செய்கிறவரும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை செய்ய வல்லவர் என்பதை நிரூபிக்க ஒரு சிலருடைய புயலான டைம்ல தான் உள்ள வந்து அவர் தன்னை காண்பிக்கிறவராக இருக்கிறார். அப்பதான் அவங்க அவருக்கான மகிமையவே கொடுக்கறாங்க. பெருங்காற்றிலிருந்து இன்னொரு வசனம் கூட நாகூம் 1:3 வாசிக்கும் பொழுது பாருங்க, கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது, மேகங்கள் அவருடைய பாத தூளாய் இருக்கிறது என்று சொல்லி தீர்க்கதரிசி எழுதுறார். ஆண்டவர் நமக்கு முதல்ல அவருடைய தன்மையை காட்டும் பொழுது வாழ்க்கையில புயல் போன்ற சூழ்நிலைகள் வரலாம், புயல் அடிக்கிற மாதிரி பிரச்சனைகள் அடிச்சிட்டு இருக்கலாம். அப்ப அந்த இடத்துல தேவன் இல்லை என்று நினைச்சிடாதீங்க, தேவன் இருக்கிறாரு. அந்த புயலின் மத்தியில நீங்க தேவனை பார்க்க முடியும் என்பதுதான் உண்மையா இருக்கு. இன்னைக்கு ஒரு சிலர் வாழ்க்கையில சொல்லுவாங்க, எங்க வாழ்க்கையில ஒரு புயல் அடிச்சிட்டு இருக்குதுங்க, ஒரே பிரச்சனை அப்படின்னு. அப்பேற்பட்ட புயலிலும் தேவனானவர் அவருடைய மகிமையை உங்களுக்கு காட்ட வல்லமையுள்ளவராக இருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. வெளிப்பாடே அதுதான். நீ காணும் புயல் உன்னை அழிக்க வரவில்லை, சில நேரங்களில் உன்னை விழிப்பூட்டவும் சுத்திகரிக்கவும் தேவ மகிமையின் புதிய வெளிப்பாட்டிற்கு ஆயத்தப்படுத்தவும் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த வார்த்தைகளை இன்னைக்கு மனதில் கொள்ளுங்க. நீங்க எதிர்கொள்ளுகிற அந்த புயலான சூழ்நிலை இருக்குது பாத்தீங்களா, அது உங்களை அழிக்க வரல, சில நேரங்கள்ல உங்களை விழிப்பூட்டவும் சுத்திகரிக்கவும் இல்ல தேவ மகிமையின் புதிய வெளிப்பாட்டிற்கு ஆயத்தப்படுத்தவும் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். புயல் எசேக்கியேலை தேவனிடமிருந்து தள்ளவில்லை, அது தேவனுடைய சிங்காசன தரிசனத்திற்குள் அவனை அழைத்து சென்றது அப்படின்னு நீங்க பாக்குறோம். இது பிராக்டிக்கல் லைஃப்லயே பார்க்கணும்னா, இப்போ பைபிள்ல லாசரு, மார்த்தாள் மரியாள் வீட்டுல திடீர்னு லாசரு பலவீனப்பட்டு படுத்த படுக்கை ஆகிறார். ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆனா ஆண்டவரே வரல, அதனால அவர் இறந்தே போயிடுறாரு. ஓ, ஆண்டவர் இல்லையே, இந்த மாதிரி ஒரு புயல் அடிச்சிருச்சு நம்ம வீட்டுல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் ஒண்ணுமே செய்யாத மாதிரியே இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரியுது, அவங்களும் அதனால ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதோ அப்படிங்கிற ஒரு சம்பவம் அவங்களுக்கு நடக்குது. என்னன்னா, 4 நாள் கழிச்சு வராரு, அவனை எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டு போய் உயிரோடு கூட எழுப்புகிறார். அவ புயல் அடித்த நேரங்கள்ல தேவ மகிமையின் புதிய வெளிப்பாட்டிற்கு அவங்க வருகிறாங்க பாருங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எந்த டைம்? அப்போ பயங்கரமான புயல் அடித்த டைம். அப்போ வீடே பயங்கரமா அழுகையின் ஓலங்கள்ல கத்தி கதறி இருப்பாங்க. இரைச்சல் சத்தம் மாதிரி பயங்கரமா வீட்டுல ஒப்பார வைக்கிற சத்தம் இருந்திருக்கும், அழுகையும் கத்தலும். ஆனா அந்த சமயத்திற்குள்ளும் இதோ என்று தேவன் தேடி அந்த இடத்துக்குள்ள அவருடைய மகிமைய
காட்டிட்டார். மரித்த லாசரு உயிரோடு கூட எழும்பினான். 4 நாள் ஆனாலும் ஜீவனோடு கூட எழும்பினதை நம்ம பார்க்க முடியுது. 2வது பெரிய மேகத்தை பத்தி இங்க வாசிக்கிறோம். பெரிய மேகம் எதற்கு அடையாளமா இருக்குதுன்னா, மறைந்திருக்கும் தேவ பிரசன்னம். ஃபர்ஸ்ட் புயல்ல புயலின் நடுவிலும் கர்த்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறத அந்த வெளிப்பாடை பார்த்தோம். இதுல பெரிய மேகம் என்பது மறைந்திருக்கும் தேவ பிரசன்னம். வேதாகமத்துல மேகம் தேவனுடைய பிரசன்னத்தின் முக்கிய அடையாளமாக வருகிறது. யாத்ராகம் 13:21 இஸ்ரவேலரை வழி நடத்த தேவன் பகலில மேக ஸ்தம்பத்துல சென்றாரு. அதே மாதிரி அக்னி ஸ்தம்பத்திலையும் நைட் டைம் வந்தாருங்கிறது இருக்குது. யாத்ராகம் 19:9 சீனாய் மலையின் மேல தேவன் அடர்ந்த மேகத்துல, அதாவது கார் மேகத்துல வெளிப்பட்டார் அப்படின்னு இருக்கு. யாத்ராகம் 40:34 மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடியது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பியது அப்படின்னு வாசிக்கும். அதே மாதிரி 1 ராஜாக்கள் 8:10-11 சாலமோனின் ஆலயத்தில் மேகம் நிரம்பியதால் ஆசாரியர்களால உள்ள போய் ஊழியம் செய்ய முடியவில்லை என்றெல்லாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல இந்த மேகத்தின் அடையாளம் என்பதும் அவருடைய பிரசன்னத்தை குறிப்பிடுகிறதா இருக்குது. அதுவும் இந்த பெரிய மேகம்ங்கிறது அதற்குள்ள மறைந்திருக்கும் தேவ பிரசன்னத்தை காட்டுகிறது. இன்னைக்கும் நமக்கு மகிமை நமக்கு உள்ள வாசம் பண்ணுகிறதா இருக்கிறது. அந்த மேகம் மாதிரியான சூழ்நிலைகள் எப்படி தெரியுதுன்னா, சில நேரத்துல தேவ பிரசனமே இல்லைங்கிற மாதிரி ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கு. மேகங்கள் மேல நிறைஞ்சதுன்னா பின்னாக இருக்கும் சூரியனுடைய வெளிச்சம் கீழே வர்றதில்லை. மேகம் அந்த சூரியனுக்கும் நமக்கும் நடுவுல நின்றுச்சுன்னா சூரிய வெளிச்சம் நம்ம மேல வருகிறது இல்லை. அதற்காக பின்னாக சூரியன் இல்லை என்று அர்த்தம் இல்லை. சூரியன் இருக்கும் பொழுதே மேகமூட்டங்கள் அதிகமாய் மூடிடுச்சுன்னா, பெரிய மேகம் அப்படியே மூடிடுச்சுன்னா நமக்கு கீழே சூரியனுடைய ஒளி சேருவதில்லை. அதுபோல சில நேரங்களில் இந்த பெரிய மேகத்தின் தன்மைகள் தேவ பிரசன்னத்தை நாம் உணராதபடிக்கான சூழ்நிலைகள் நிக்கலாம். எல்லாருமே உணர்ந்திருப்போம். என்னன்னா, ஒரு சில ரொம்ப நெருக்கடியான நேரமோ இல்ல ஏதோ ஒரு நேரமோ அப்படியே ஒன்றுமே இல்லாத மாதிரியோ தனிமையாவோ ஏதாவது மாதிரி ஃபீல் ஆகிற மாதிரி சிலர்னால ஃபீல் ஆக முடியும். ஆனா அந்த ஒரு நிமிஷத்துலயே ஜெபம் பண்ணி ஆண்டவரேன்னு உட்கார்ந்த உடனே அப்படியே மறுபடியும் அந்த மேகம் விலகி தேவ மகிமையின் வெளிச்சம் நம்ம மேல பிரகாசிக்கிறத நம்மளால உணர்ந்து கொள்ள முடிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை இந்த பெரிய மேகமும் அடையாளத்தைப்படுத்தி காட்டுகிறது. தேவன் எப்பேற்பட்ட இந்த மறைந்திருக்கிற சூழ்நிலை மாதிரி இருந்தாலும் அங்கேயும் தேவன் நமக்கு வழிகாட்டுதல் உண்டு பண்ணுகிறார். இன்னைக்கு என்ன செய்வதென்று வழி தெரியாமல் இருந்தா வழிகாட்டுவதற்கு தேவன் இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. 3வது அக்கினி என்கிற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். அக்கினி எதற்கு அடையாளமா நிறைய இடத்துல வேதத்துல சொல்லப்படுதுன்னா, பரிசுத்தம், நியாய தீர்ப்பு, சுத்திகரிப்பு. இதுல நியாய தீர்ப்பு என்பது தேவனை புறக்கணித்தவர்கள், தேவனை அறியாதவர்கள், தேவனை வேண்டாம் என்று சொன்னவர்கள், மறுதலித்தவர்கள், அவர்கள் எல்லாரும் முடிவு அக்கினியில அவர்கள் நியாய தீர்ப்படைவார்கள். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இதே அக்கினி எப்படி செயல்படுதுன்னா, பரிசுத்தப்படுத்துதலுக்கும் சுத்திகரிப்புக்கும் அது பயன்படுகிறது, அடையாளத்துவப்படுகிறது. தேவனுடைய பரிசுத்தம் யாத்ரா 3:2 மோசே எரிந்தும் அழியாத ஒரு முச்செடியின் நடுவே தேவனை சந்தித்தான்னு பாக்குறோம். எபிரேயர் 12:29 நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார்னு பாக்குறோம். தேவனுடைய அக்கினி பாவத்தோடு சமரசம் செய்யாது. அதற்கு அர்த்தம் பரிசுத்தத்தை நமக்குள்ளே அது உணர்த்துகிறது, வளர்த்துகிறது. வெளிப்பாடா என்ன தெரிந்து கொள்கிறோம்? தேவனுடைய அக்கினி உன்னுள் தேவன் வைத்ததை அழிக்க வரவில்லை, தேவன் வைக்காததை அகற்ற வருகிறது. ஒரு பொன்
அக்கினியினால சோதிக்கப்படும் பொழுது அதில் இருக்கிற தேவையில்லாதவைகள் அதிலிருந்து வெளியே அகற்றப்பட முடியும், சுத்த பொன்னாக விளங்க முடியும். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொல்ற வார்த்தையை போல இந்த அக்கினியான சூழ்நிலைகள் நம்மை சுத்திகரிக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. அக்கினி அகந்தையை அகற்றுகிறது, இரட்டை வாழ்க்கையை அது வெளிப்படுத்தி காட்டிவிடுகிறது, தவறான சார்புகளை அது எரித்து விடுகிறது, உள்ளத்தின் நோக்கங்களை சுத்திகரிக்கிறது, ஊழியத்தின் உண்மை தன்மையை அது சோதிக்கிறது, விசுவாசத்தை பலப்படுத்துகிறது என்றெல்லாம் பார்க்கலாம். ஏன் எப்படி பிரதர் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னா, வேதாந்தத்துல ஏராளமான வசனங்கள் இருக்குது. பெந்தேகோஸ்தே நாளன்னைக்கு கூட சீஷர்கள் கூடி ஜெபம் பண்ணும் போது அவர்கள் மேல அக்கினிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள் வந்து அமர்ந்தது. ஏன் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல இதே சீனாய் மலையின் மேல அக்கினியா இருந்ததுங்கிறதையும் பார்க்க முடியுது. நிறைய இடத்துல அக்கினியின் சூழ்நிலைகளை பார்க்க முடியும். அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த ஒவ்வொருவர் மேலேயும் வந்து அமர்ந்த அக்கினிமயமான நாவுகளை குறித்தும் பார்க்க முடியும். இது எல்லாத்திலையுமே என்ன தெரிந்து கொள்றோம், ஒரு சுத்திகரிப்பை பற்றியும் ஒரு பரிசுத்தத்தை பற்றிக்குமான அடையாளமாக காட்டப்படுகிறது என்று. இன்றைய தினத்திலும் தேவன் என்ன பேச விரும்புகிறார்னா, உங்களுக்கு என்ன தரிசனங்களை உங்களை மாதிரி காண்பிக்க விரும்புகிறார்னா, உங்களுக்கு தேவையான சுத்திகரிப்பை அவர் தருகிறதுக்கு அவர் இன்றைக்கும் காரியங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை அனுப்பி சுத்திகரிக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சுத்திகரிக்கிறார், நல்ல இப்படிப்பட்ட ஜெப நேரங்கள் மூலமாக சுத்திகரிக்கிறார், ஐக்கிய கூடுகைகள் மூலமாக சுத்திகரிக்கிறார். அவருடைய தன்மை உங்களையும் என்னையும் பரிசுத்தத்திலே இன்னும் பரிசுத்தமாக வைத்து சுத்திகரிக்க வைக்கிறது. ஏனென்றால் அவர் பரிசுத்தர், அவரை தொழுது கொள்ளுகிறவர்களும் பரிசுத்தராயிருக்கிறத அவர் விரும்புகிறார். அப்போ அவர் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். சரி, அதுக்கு அடுத்தது அக்கினிக்கு அடுத்தது அதை சுற்றிலும் பிரகாசம் என்கிற வார்த்தை இருக்குது. அக்கினியை சுற்றிய மகிமை. இந்த வசனத்தின் ஆழமான அமைப்பை வந்து கொஞ்சம் கவனமா பாருங்க. ஃபர்ஸ்ட் புயலை பத்தி பேசப்படுது, ரெண்டாவது மேகத்தை பத்தி பேசப்படுது, மூன்றாவது அக்கினியை பத்தி பேசப்படுது, ஆனா நாலாவது அந்த அக்கினியை சுற்றிலும் பிரகாசம் இருந்தது அப்படின்னு போடப்படுது. அக்கினி மட்டும் இல்ல, அக்கினியை சுற்றிய மகிமையின் பிரகாசம் இருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். அக்கினியை சுற்றிலும் இருக்கிற அந்த பிரகாசம்ங்கிறது எதை குறிக்கிறது? மகிமையை குறிக்குது. இந்த இடத்துல மகிமைங்கிறது தேவனுடைய தன்மையில அவருடைய குணாதிசயங்களையும் குறிக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? ஒருவர் சுத்திகரிக்கப்பட இல்ல ஒருவர் பரிசுத்தமாக மாற மாற அவரிடத்திலிருந்து தேவனுடைய தன்மையாகிய தேவனுடைய குணாதிசயமாகிய அந்த மகிமை சுற்றிலும் பிரகாசிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வசனம் மலை பிரசங்கத்துல கூட, உங்களுடைய நற்கிரியைகள் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும். மற்றவங்க உங்க நற்கிரியைகளை கண்டு பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தட்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தமாகும் பொழுது வெளியில எப்படிப்பட்ட பிரகாசத்தை கொடுக்கிறோம்னா, தேவனுடைய தன்மையை வெளியே கொடுக்கிறோம். சோ இதுக்கு அடுத்தது கடைசியா ஒரு வார்த்தைகளோட வருது பாருங்க. அந்த அக்கினியின் நடுவுல சொகுசா போன்ற தோற்றம். இது வந்து வார்த்தைகளை கடந்த மகிமையை அடையாளத்தைப்படுத்துது. அது என்ன பிரதர் சொகுசா அப்படின்னு கேக்குறீங்களா? பழைய கிரேக்க மொழிபெயர்ப்புல இது வந்து ஒளிரும் உலோக கலவையை குறிக்கிறதா இருக்கு. ஒரு மெட்டல் நல்ல ஹீட் பண்ணி அதை ஜொலிக்கும் தன்மைக்கு அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கிறோம்னா அப்போ அதில் ஒரு நிறம் வருது. சில மொழிபெயர்ப்புகள்ல வந்து ஆம்பர் இல்ல க்ளோயிங் மெட்டல், எலக்ட்ரம், பிரில்லியன் பிரான்ஸ் என்றெல்லாம் பொருள் கொடுக்குறாங்க. நமக்கு ஈஸியா புரிந்து கொள்ளும்படி சொல்லணும்னா, இது மஞ்சள், அந்த தங்க நிறத்துல தங்கத்தின் அந்த மஞ்சள்லயே அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சில கலவைகள், அதாவது வெள்ளி போன்ற கலவைகள் மிக்ஸ் ஆன மாதிரி ஒளி வீசும் உலோக தோற்றத்தை சுட்டி காட்டுகிறதா இருக்குது.
இப்ப இதெல்லாம் என்ன பிரதர், இது எதுக்கு இந்த மேகம் புயல் அப்படி இப்படிங்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, இது எல்லாமே எசேக்கியேல் தரிசனத்துல பார்த்திருக்கிறாரு. இந்த 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 தரிசன காரியங்கள் எல்லாம் தேவன் ஒரு மனிதனுக்கு காட்டுவதற்கு அடையாளம் என்னன்னா, வாழ்க்கையிலே புயல் வீசலாம், மறைந்திருக்கும் மேகம் போன்ற சூழ்நிலைகள் வரலாம், அக்கினிகள் வரலாம், அக்கினியை சுற்றிலும் பிரகாசம் இருக்கலாம், அதே நேரத்தில் இந்த மாதிரி சொகுசா போன்ற தோற்றங்கள் வரலாம். அதற்கு பின்னணியுடைய அர்த்தங்கள் என்ன, அதிலும் கர்த்தர் என்ன வேலை செய்ய ரெடியா இருக்கிறாரு என்பதை விளங்கிக் கொள்ள. உங்க வாழ்க்கையில ஒரு புயல் அடிக்க போறது முன்பதாக தெரிந்தா எப்படி இருக்கும்? அதுவும் அந்த புயலின் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொன்னா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை ஊட்டும்? அதுதான் இன்றைக்கு இங்க எசேக்கியேலுக்கு முதல்ல நடக்கிறது. எபிரேயர் 1:3 நாம் வாசிக்கிறோம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட அழகான வசனம். பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை மகிமையின் பிரகாசமாக இயேசு கிறிஸ்து வந்து இங்க வாழ்ந்து காமிச்சிருக்கிறார். அவருடைய தன்மை அப்படியே பிதாவானவருடைய தன்மையை அடையாளத்துவப்படுத்தி காட்டி சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராயிருந்தாரு. இன்னைக்கும் பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினவர் அவர்தான். உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாசத்துல உட்கார்ந்து இருக்கிறவரும் அவர்தான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட புயலா இருந்தாலும் உங்க அந்த புயலின் நடுவுல உங்க தேவனாகிய கர்த்தர் உங்களை தேடி வருகிறவரா இருக்கிறாரு. ஒரு போதும் அந்த புயல் உங்களை தள்ளிவிடுவதற்கல்ல, இந்த புயலின் மத்தியிலும் நீங்கள் தேவ மகிமையை பார்க்க முடியும். எவ்வளவு நெருக்கடியா இருக்குது வாழ்க்கைன்னு சொல்றீங்களா? அந்த நெருக்கடியின் மத்தியில் தேவனுடைய மகிமையை நீங்க பார்க்க முடியும். தேவனே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, மறைந்த மேகமா இருக்குதுங்க நினைக்கிறீங்களா? இல்ல, தேவன் அவைகளிலும் அவருடைய பிரசன்னத்தினாலே உங்களுக்கு வழிகாட்டுகிறவராக இருக்கிறார். அக்கினியை பார்த்து சோர்ந்துராதீங்க. உங்களை சுத்திகரிக்கப்பட வேண்டிய இடத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அக்கினிமயமான சூழ்நிலைகள் சில நேரத்துல ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கிற மாதிரி தோன்றலாம். ஆனா அவைகள் உங்களை சீராக்குகிறது. அந்த சோதனையின் நாட்கள் உங்களை உருவாக்குகிறது. அதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அந்த அக்கினி வெறுமையா அக்கினியா இருக்கிறது இல்லை, என்னைக்குமே அந்த சோதனை நாட்கள் உங்களை பிரகாசிக்க வைக்கிறதா இருக்கிறது. அதனாலதான் அக்கினியை சுற்றிலும் பிரகாசம் இருந்ததை நம்ம இங்க வாசிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சோதனையின் சூழல்ல நீங்க பிரகாசிக்கும்படி கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். அது உங்களை கேரக்டர் வைஸ் அழகா உருவாக்குகிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் கடைசியா இந்த நிறத்தை பத்தி பார்த்தோம் பாருங்க. இந்த சொகுசா பற்றின நிறம், இது எதற்கு அடையாளமா இருக்குது? நம்ம வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு மகிமையை நம்ம அனுபவிப்போம் பாருங்க. அதற்கு அடையாளமாக இருக்கிறது. தேவன் நம்மளை அப்படி மாற்றுகிறவராக இருக்கிறார். இன்றைய தினத்திலும் நடைமுறை வாழ்க்கை பாடங்களை நம்ம பார்க்கணும்னா, புயல்ல அவசரமான தீர்மானங்களை எடுக்காதீங்க. புயலின் நடுவே பார்வை தெளிவாக இருக்காது. தேவனுடைய வார்த்தை உறுதியாகும் வரை பொறுமையாயிருங்கள். சோதனையின் நடுவே இருக்கும் பிரகாசத்தை தேடுங்கள். சோதனையாவே மட்டுமே பார்த்துட்டு இருக்காதீங்க. இதிலிருந்து நான் எப்படி என்ன உருவாக்கி கொள்ளணும், நான் எப்படி பிரகாசிக்கணுங்கிற யோசனைய உங்க எண்ணங்களுக்கு கொண்டு வாங்க. இன்னைக்கான தியான கேள்விகள்: இந்த அனுபவத்தில் தேவன் என்னை கற்பிப்பது என்ன? வாழ்க்கையில புயலா, இல்ல பெரிய மேகமா, இல்ல ஒரு சிலருக்கு அக்கினியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கையின் சூழல் இருந்துச்சுன்னா அதிலிருந்து தேவன் உங்களுக்கு என்ன கற்பிக்கிறாருன்னு பாருங்க. வாழ்க்கையின் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு பல பாடங்களை கற்பிக்கிறதா இருக்கிறது. அது நோக்கமில்லாமல் ஒன்றும் தேவன் அனுமதிக்கவில்லை. என்னுள் என்ன மாற்றப்படுகிறது என்கிற கேள்வி உங்களுக்கு கேட்டு பாருங்க. எதுக்குமே மாறாத மனப்பான்மை இல்லை, நான் இன்னும் எதில் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும்? தேவன்
என்னை எப்படி மாற்றத்திற்குள்ளே கொண்டு வருவதற்கு எதிர்பார்க்கிறாருங்கிறதையும் உங்களுக்குள்ள கேள்வி கேளுங்க. அடுத்தது, எந்த புதிய கதவு திறக்கிறது அப்படின்னு பாருங்க. ஏன்னா இதோ அப்படின்னுங்கிற வார்த்தையை தியானிச்சமே, உங்க வாழ்க்கையில இன்றைக்கே கூட தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காம இருந்துச்சுன்னா, இதோ கர்த்தர் செய்கிற காரியம் உங்களை தேடி வருகிறது. கடைசியா, கிறிஸ்துவின் சுபாவம் என்னுள் எவ்வாறு உருவாகிறது. இந்த தரிசனங்கள்லாம் சும்மா கிடையாது. சிலர்லாம் நான் சொப்பனம் கண்டேன், நான் தரிசனம் பார்த்தேன் அப்படின்னு சொல்றது ஏதோ ஒரு நான் பார்த்தேன், கர்த்தர் காமிச்சாரு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. அது அவர்களை உருவாக்குகிறது. அவர்களுக்குள்ள தேவனுடைய சுபாவம் உருவாவதற்கு காரணமாகிறது. அவர்கள் இன்னும் ஜெபிப்பதற்கு, இன்னும் தேவனோடு கிட்டி சேருவதற்கு, வாழ்க்கையின் எவ்வளவு நெருக்கடியான சூழலிலும் விசுவாசத்தோடு தேவனை பற்றி கொள்வதற்கு, இவங்க எல்லாவற்றுக்காகவும் தான் முன்னாடி தேவன் சில காரியங்களை காட்டுகிறார். இன்றைக்கும் அப்படிதான் எசேக்கியேலுக்கு தேவன் காட்டினதை குறித்தும் அதனுடைய விளக்கங்களை குறித்தும் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களையும் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். கர்த்தர் தாமே நம்மையும் அழகாக வழி நடத்துவாராக. நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளைக்கான கிருபை கொடுத்தீங்களே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளும் நாங்கள் தியானித்த வார்த்தையை போல ஆண்டவரே, எந்த மாதிரி சூழ்நிலையை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் இல்ல சந்திக்க நேரிடதா இருந்தாலும் முழு விசுவாசத்தோடு அவைகளை எதிர்கொள்வதற்கு கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் விசுவாசத்தை பலமாய் உருவாக்கி இருக்கிறதற்காய் நன்றி. புயலை கண்டும் அஞ்சப் போவதில்லை, பெரிய மேகத்தை கண்டும் பயப்பட போவதில்லை. அக்கினி ஆனாலும் நல்லது, அக்கினியை சுற்றிய பிரகாசமும் இருப்பதற்காய் நன்றி. எங்களை கர்த்தர் எவ்வளவு அழகாய் நீங்க வணைந்து கொள்றீங்க, உருவாக்குறீங்க என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதோ என்று நீர் சொல்லுகிற அந்த வார்த்தையை போல எங்க வாழ்க்கையில நீர் எங்கள் நினைவுகளுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நீர் செய்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கே அது தோன்றும் என்பதையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போவதற்காய் நன்றி. சாட்சியா எங்கள் நிறுத்த போவதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இன்னும் ஞானம், அறிவு, புத்தி அதிகமாக கொடுங்க. எந்தெந்த பகுதியிலெல்லாம் நாங்கள் இன்னும் அறியாமையில, அறிவில்லாமல் செய்து கொண்டிருக்கிறோமோ, அறிவோடு, புத்தியோடு, ஞானத்தோடு செய்ய கர்த்தர் எங்களுக்கு அவைகளை கொடுங்க. சாந்த குணமும் மனத்தாழ்மையும் உள்ளவர்களாக கர்த்தர் எங்களை இன்னும் உருவாக்குங்க. நீடிய பொறுமை எங்களுக்கு கொடுங்க. இதற்கு நாங்கள் அவசரப்பட வேண்டாம். உங்களுடைய அன்பை எங்கள் இதயத்தில் ஊற்றி இருக்கிறீங்க. அந்த அன்பினாலே நாங்கள் எல்லாரையும் கட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் எங்கள் கொடுத்திருக்கிற சரீரத்தில் நாங்கள் ஆண்டவரே எந்த பலவீனமும் தாக்கினாலும் அதிலிருந்து பலனாய் கர்த்தர் மாற வைங்க. கர்த்தருடைய சுகமும் ஆரோக்கியம் எங்களை சேரட்டும். உங்களுடைய ஐஸ்வர்யம் கனமும் எங்களை நிரப்பட்டும். உங்களுடைய ராஜ்யத்திற்கும் ஆண்டவரே இன்னும் அநேக ஜனங்களை நாங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி எங்கள் கைகளை விரிவடைய செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் இந்த நாளும் உமக்கு சாட்சியாகவே வாழ்ந்து எதை செய்தாலும் உம்முடைய நாம மகிமைக்காகவே செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. மீட்பராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you brothers and sisters. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. Praise the Lord uncle. Praise the Lord. Praise Lord, yeah. Praise the Lord ma. Praise the Lord. Praise the Lord brother. Praise Lord, ma. Praise the Lord sir. Praise the Lord.